நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சவுந்தரராஜன் நகர் பிரதான சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன் விரிவான விவரங்களை வழங்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த ஜோன் 2 என்று சொல்லப்படும் 19வது வார்டில் தான் தற்போது மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து நிற்பதால் அந்த பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் அந்த சுற்றுவட்டத்தில் உள்ள ஏராளமானவர்கள் தற்போது பாதிப்பு அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த புறநகர் பகுதிகளில் 2 நாட்களாகவே மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றாலும் தற்போது பார்க்கின்ற காட்சி தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 2வது மண்டலம் 19வது வார்டில் அந்த மழைநீராது தேங்கி நிற்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் சவுந்தரராஜ நகர், அதே போன்று துரைசாமி நகர் பகுதி முழுவதும் தற்போது அதாவது முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. அது மழைநீருடன் குறிப்பாக கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது. இருந்த போதிலும் அந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து அந்த மழை நீரை வெளியேறுவதற்கு மோட்டார் மூலம் தற்போது அந்த பணியை செயல்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதோடு வீடுகளில் புகுந்ததால் அந்த கழிவு நீரும் சேர்ந்து கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இதுவரை தாம்பரம் மாநகர சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எனவே தாம்பரம் மாநகராட்சி நேரடியாக அந்த மழை நீரையும் கழிவு நீரையும் வெளியேற்ற வேண்டும் என தற்போது அந்த கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.